அமைதி ஒப்பந்தத்தை நெருங்கி வருவதால் பரஸ்பரம் தாக்குதலில் ஈடுபட வேண்டாம் என்று இஸ்ரேல் ஈரானிடம் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் வலியுறுத்தியுள்ளார். இன்றைய பார்வை நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றீர்கள். அமெரிக்கா மற்றும் ஈரானிடையே சுமார் 3 மாத காலம் நிலவி வந்த போர் முடிவுக்கு வந்துள்ளது. இருதரப்புக்கும் இடையே அமைதி ஒப்பந்தம் இறுதியானது வரும் வெள்ளிக்கிழமை அன்று சுவிட்சர்லாந்து நாட்டின் ஜெனீவா நகரில் ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அமைதி ஒப்பந்தம் இறுதியான சூழலில் லெபனான் உள்ளிட்ட அனைத்து போர் முனைகளிலும் இராணுவ நடவடிக்கை முடிவுக்கு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஹோர்முஸ் ஜலசந்தி உடனடியாக கப்பல் போக்குவரத்திற்கு திறக்கப்படும் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையே கடந்த பிப்ரவரி 28 போர் தொடங்கியது. கடந்த ஏப்ரல் 8 இடைக்கால போர் நிறுத்த உடன்படிக்கை எட்டப்பட்டது. இருதரப்புக்கும் இடையே அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதில் சற்று இழுபறி நிலவிய சூழலில் தற்போது 2 தரப்பும் அமைதி ஒப்பந்தத்தை இறுதி செய்துள்ளன. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற பாகிஸ்தான் மத்தியஸ்தம் செய்தது. இந்நிலையில் 2 தரப்புக்கும் இடையில் அமைதி ஒப்பந்தம் ஏற்பட்டதை பாகிஸ்தான் நாட்டு பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் முதல் நபராக அறிவித்தார். தீவிர பேச்சுவார்த்தைக்கு பின்னர் அமெரிக்காவும் ஈரானும் அமைதி ஒப்பந்தத்தை இறுதி செய்துள்ளன. 2 தரப்பும் உடனடியாக இராணுவ ரீதியான நடவடிக்கையை நிறுத்துவதாக தெரிவித்துள்ளன. வரும் 19 சுவிட்சர்லாந்து நாட்டில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என எதிர்பார்ப்பதாக எக்ஸ் சமூக வலைதள பதிவில் ஷெபாஸ் ஷெரீப் தெரிவித்துள்ளார். இருதரப்புக்கும் இடையே சமூக பேச்சுவார்த்தை மேற்கொள்ள கத்தார், சவுதி அரேபியா, துருக்கி உள்ளிட்ட நாடுகளும் உறுதுணையாக இருந்ததாக ஷெபாஸ் ஷெரீப் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் பிரதமரின் அறிவிப்பை தொடர்ந்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அமைதி ஒப்பந்தம் இறுதியானதை உறுதி செய்தார். ஈரான் இஸ்லாமிய குடியரசு நாட்டுடன் அமைதி ஒப்பந்தம் இப்போது நிறைவடைந்துள்ளது. அனைவருக்கும் பாராட்டுகள். உலக நாடுகளின் கப்பல்கள் அதன் என்ஜினை ஸ்டார்ட் செய்யலாம். ஹோர்முஸ் ஜலசந்தியை கட்டணமின்றி கடக்கலாம். அதே நேரத்தில் அமெரிக்க கடற்படை முற்றுகை திரும்ப பெறப்படுகின்றது என ட்ரூத் சோசியல் சமூக வலைதள பதிவில் ட்ரம்ப் கூறியுள்ளார். முன்னதாக ஞாயிற்றுக்கிழமை அன்று செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்த ட்ரம்ப், இந்த அமைதி ஒப்பந்தத்திற்கு முரணாக ஈரான் செயற்பட்டாலோ அல்லது அணுசக்தி தொடர்பான ஒப்பந்தத்தை ஈரான் இறுதி செய்ய தவறினாலோ அமெரிக்கா தனது இராணுவ நடவடிக்கையை மீண்டும் தொடங்கும் என எச்சரித்திருந்தார். அமெரிக்கா மத்திய கிழக்கு பிராந்தியத்தின் பாதுகாவலராக செயல்படும் என அவர் கூறியுள்ளார். மேலும் ஹோர்முஸ் ஜலசந்தி பகுதியில் எந்தவித கட்டணமும் ஈரான் வசூலிக்க கூடாது என்பதை இந்த ஒப்பந்தத்தின் மூலம் அமெரிக்கா உறுதி செய்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். வரும் 19 ஜெனீவாவில் கையெழுத்தாக உள்ள அமைதி ஒப்பந்தத்தில் ட்ரம்ப் பங்கேற்க வாய்ப்பு உள்ளதாக அமெரிக்க துணை ஜனாதிபதி வான்ஸ் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுடன் அமைதி ஒப்பந்தம் இறுதியானதை ஈரானும் உறுதி செய்துள்ளது. இந்த ஒப்பந்தத்தின் மூலம் தங்கள் நாட்டின் கடற்பகுதி அமெரிக்க இராணுவ முற்றுகையில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளதாக ஈரான் தெரிவித்துள்ளது. லெபனான் உள்ளிட்ட பிராந்தியத்தின் அனைத்து பகுதிகளிலும் போர் முடிவுக்கு வந்துள்ளதாக ஈரானின் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் தெரிவித்துள்ளது. இதை ஈரானின் அரசு செய்தி நிறுவனமும் உறுதி செய்துள்ளது. 14 முக்கிய அம்சங்களை முன்வைத்து இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. இதில் முடக்கப்பட்ட ஈரானின் $12 பில்லியன் சொத்துக்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்பது முக்கிய அம்சமாக இடம்பெற்றுள்ளது தகவல். அதேபோல ஒப்பந்தம் கையெழுத்தான பின்னர் வெள்ளிக்கிழமை முதல் கப்பல் போக்குவரத்திற்கு ஹோர்முஸ் ஜலசந்தி திறக்கப்படும் என்றும் ஈரான் கடற்பகுதியில் முகாமிட்டுள்ள அமெரிக்க இராணுவம் 30 நாட்களுக்குள் படிப்படியாக விலக்கிக் கொள்ளப்படும் என்றும் ஒப்பந்தத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்காவுடன் செய்து கொள்ளும் அமைதி வரைவு ஒப்பந்தத்தின் அடிப்படை அணு ஆயுதங்களை தயாரிக்கவோ வாங்கவோ மாட்டோம் என ஈரான் ஒப்புக்கொண்டுள்ளதாக ஈரான் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அமைதி ஒப்பந்தம் ஓரிரு நாளில் கையெழுத்தாகும் என்று கூறப்படுகின்றது. அமெரிக்கா ஈரானிடையே கடந்த பிப்ரவரி 28 போர் தொடங்கியது. அதன் பின் இருதரப்பு இடையே கடந்த ஏப்ரல் 8 சண்டை நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டு நீடிக்கப்பட்டு வருகின்றது. இருதரப்பு இடையே அமைதி மற்றும் போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்படுவதற்கான முயற்சியில் பாகிஸ்தான் உட்பட பல நாடுகள் களமிறங்கின. தற்போது இருதரப்பு இடையே அமைதி வரைவு ஒப்பந்தம் விரைவில் கையெழுத்தாக உள்ளதாக அமெரிக்கா மற்றும் ஈரான் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து ஈரான் மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவிக்கையில், அமெரிக்கா ஈரானிடையே அமைதி வரைவு ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளது. இறுதி ஒப்பந்தம் குறித்து இருதரப்பும் 60 நாட்களுக்குள் விவாதித்து முடிவெடுக்கும். அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்யவோ வாங்கவோ மாட்டோம் என்று ஈரான் ஒப்புக்கொண்டுள்ளது. இறுதி ஒப்பந்தம் எட்டப்படும் வரை
ஈரான் தனது தற்போதைய அணுசக்தி திட்டத்தை அப்படியே பராமரிக்கும். இதில் யுரேனியத்தை செறிவூட்டாமல் இருப்பதும் அணுசக்தி நிலையங்களை விரிவுபடுத்துவதை தவிர்ப்பதும் அடங்கும். ஈரானில் இருக்கும் செறிவூட்டப்பட்ட யுரேனிய இருப்பை நீர்த்து போக செய்வதை அமெரிக்கா ஈர்க்கும். இதற்கான வழிமுறைகள் குறித்து இருதரப்பும் 60 நாட்களுக்குள் விவாதிக்கும் மற்றும் ஹோர்முஸ் ஜலசந்தியை மீண்டும் திறப்பது ஆகியவை இந்த வரிவு ஒப்பந்தத்தில் இடம்பெற்றுள்ளன. அனைத்து வணிக கப்பல்களுக்கும் ஹோர்முஸ் ஜலசந்தியை ஈரான் உடனடியாக திறக்கும். ஈரானிய துறைமுகங்கள் மீதான கடற்படை முற்றுகையை அமெரிக்கா வாபஸ் பெறும். இருதரப்பும் இறுதி ஒப்பந்தத்தை எட்டும் வரை அமெரிக்கா ஈரான் மீது புதிய தடைகளை விதிக்காது. வாஷிங்டன் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு எண்ணெய் மீதான தடைகளை தளர்த்தும். இதன் மூலம் ஈரான் எண்ணெயை விற்கவும் அதன் மூலம் கிடைக்கும் வருவாயை பயன்படுத்தவும் முடியும். $25 பில்லியன் மதிப்புள்ள ஈரானிய சொத்துக்களை விடுவிக்க அமெரிக்கா வழிவகை செய்யும். இந்த ஒப்பந்தம் இன்றோ அல்லது ஒரு சில நாட்களிலோ கையெழுத்தாகலாம் என்று அவர் கூறினார். இந்த அமைதி ஒப்பந்தம் நேற்று கையெழுத்தாகும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருந்தார். ஆனால் இந்த கெடுவை நிராகரித்துள்ள ஈரானின் வெளியுறவு அமைச்சகம் வரும் நாட்களில் இந்த வரைவு ஒப்பந்தம் கையெழுத்தாகலாம் என்று தெரிவித்துள்ளது. இதேவேளை அமைதி ஒப்பந்தத்தை நெருங்கி வருவதால் பரஸ்பரம் தாக்குதலில் ஈடுபட வேண்டாம் என்று இஸ்ரேல் ஈரானிடம் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் வலியுறுத்தியுள்ளார். இது குறித்து அவர் ட்ரூத் சோசியல் சமூக ஊடகத்தில் வெளியிட்ட பதிவில், லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை காலை நடத்தப்பட்ட தாக்குதல் நடந்திருக்கக்கூடாது. குறிப்பாக ஈரானுடன் அமைதி ஒப்பந்தத்தை நெருங்கி வரும் சூழலில் இந்த தாக்குதல் நடந்திருக்கக்கூடாது. ஆபத்துகளுக்கு எதிராக தன்னை தற்காத்துக் கொள்ளும் உரிமை இஸ்ரேலுக்கு உள்ளது. ஆனால் பெய்ரூட்டில் நடத்தப்பட்ட தாக்குதல் அர்த்தமற்றது. லெபனான் உட்பட மத்திய கிழக்கு பிராந்தியம் முழுவதும் அமைதியை ஏற்படுத்தும் ஒப்பந்தத்தை அமெரிக்கா நெருங்கியுள்ளது. எனவே அனைத்து தரப்பினரும் தாக்குதல் நடவடிக்கைகளை கைவிட வேண்டும். இனி லெபனானில் இஸ்ரேலுக்கு எதிராக ஈரானுக்கு ஆதரவான ஹிஸ்புல்லா படை உட்பட வேறு எவரும் தாக்குதல் நடத்தக்கூடாது. இது நீடித்து நிலைக்கக்கூடிய அமைதியின் தொடக்கமாக இருக்கலாம். அதை யாரும் தகர்த்துவிட வேண்டாம் என்று வலியுறுத்தியுள்ளார்.